வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்குகடலில் இன்றைக்கி 4வது நாள். போன பதிவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல் நாள் பிடிச்ச வீடியோ போட்டிருந்தேன். 2ஆம் நாளும் 3ஆம் நாளும் நம்மளுக்கு மீன்களே வந்து மாட்டலை. எதனாலன்னு பார்த்திங்கன்னா வந்து காற்று உரமாக இருக்கிறனால நரம்பு அத்து போயிட்டு நிறையா மீன்களே, அதனால் நம்மளுக்கு மீன்களே மாட்டலை. 4ஆம் நாள் தான் வந்து மீன் மாட்டுச்சு. அது 4 மீனை பிடிச்சி நம்ம வந்து கரைக்கு போயிட்டோம். ஏன்னா காற்று அதிகமாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து மீன் மாட்டாது. நம்ம தேவையில்லாமல் இருந்தோம்னா டீசல் தான் வந்து அதிகமாக செலவாகும். அதனால தான் நம்ம வந்து கரைக்கு போயிட்டோம். மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சாம்பாரை வச்சு மீன் பொரிச்சிருக்கிறோம். மொதல் மீன் மாடி இருக்கு. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்புமே வந்து அத்துட்டு காற்று உரமாக இருக்கனால மீனுமே பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துக்கு நேராக போகும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு அத்துரும். நம்மளுக்கு இந்த கடல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 15 மீன் இந்த மாதிரி நரம்பு அத்து போயிட்டு, இந்த மீனை மட்டும் நம்ம வந்து பிடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து 3 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து போகும். ஏன்னா மீன் இப்போ வந்து நல்ல ரேட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நரம்பு அத்துட்டு போயிட்டு இந்த ஓட்டில் நம்ம பிடிக்கக்கூடிய பெரிய மீன் இந்த மீன் தான் மொதல் மீன் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மொதல் நாள் நம்மளுக்கு வந்து ஊமகோட்டா மீன் தான் கிடச்சிச்சு. 14 மீன் நம்ம பிடிச்சோம். இன்றைக்கி வந்து ஒரு 2 ஊமகோட்டா மீன் கிடச்சிச்சு. ஒவ்வொரு ஊமகோட்டான்னு பார்த்திங்கன்னா வந்து 1000 ரூபா 900 ரூபா வரை போச்சு.
இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா வந்து 50 கிலோ வந்து இருக்கும். இந்த சைஸ் மீன்லாம் வந்து இப்போ ரேட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து 350 ரூபா கிட்ட வந்து போய்கிட்டு இருக்குது நம்ம ஏலக்கடைக்காரையில். நான் எல்லா போட்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து மீன் குறைவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு.
எடுக்க முடியாது பாருங்க. இதுவரை நம்மளுக்கு 2 மீன் வந்திருக்கு. மீனில் வந்து ஐஸில் வைக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு. ஆனால் அந்த மீனுமே தட்டி போயிட்டு பாருங்கள் மீன் கட்டையை. இப்போ நம்மளுக்கு 3வது மீன் மாட்டியிருக்கு. மொத்தமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 3 மீன் தான் வந்து மாட்டுச்சு. பெரிய மீன் 2 ஊமை கொட்டான். அவரை தான் நம்ம வந்து கரைக்கு போகிறோம்.
இப்போ அண்ணன் தும்பு போட்டுட்ருக்காங்க. தும்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊமக்கொட்டை மீன் மாட்டியிருக்கு. அடுத்த ஒரு மீன் மாட்டுச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து தட்டி போயிட்டு. இதுக்கப்புறம் மீன் கடிக்காது. இப்போ நரம்பு சுற்ற ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பெரிய மீன் ஒரு 3 மீனும் ஊமக்கொட்டா மீன் 2 மீன் மாட்டியிருக்கு. மொத்தம் ஊமக்கொட்டான் பார்த்திங்கன்னா வந்து 16 ஊமக்கொட்டான். இதுதான் நம்ம இன்றைக்கி மதியம் ஏலத்தில் போட போகிறோம்.
காற்று எப்படி இருக்குன்னு பாருங்கள். போக போக காற்று கூடும் தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு காரணம் நம்ம கரைக்கு போகிறதுக்கு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேளாங்கண்ணி போட்டில் வந்து இன்ஜின் ஆயில் இல்லை. நம்ம இன்ஜின் ஆயில் அவங்களுக்கு கொடுக்குறோம்.
நம்ம பிடிச்சிருந்த மீனில் விற்றதில் ஏலத்தில் எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 70,000 ரூபாய்க்கு வந்து போச்சு. இந்த ஓட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தொழில் குறைவாக தான் நடந்திருக்கு.